லவங்கப்பட்டை இருக்கும்போது சர்க்கரை வியாதி பற்றி கவலைப்படலாமா? எப்படி சாப்பிடணும்? உலகத்தில் அதிகம் பேருக்கு வரக்கூடிய ஒரு நோய்னா அது சர்க்கரை நோய். உலகம் ஃபுல்லாக சுமார் 425 மில்லியன் வயசுக்கு மேலே மனிதர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 73 மில்லியன் மக்கள். இந்த எண்ணிக்கை 2025 வருஷத்தில் சுமார் 134 மில்லியனா இரட்டிப்பாகும் அப்படின்னு கருத்து கணிப்புகளில் சொல்லியிருக்காங்க. சுகாதார அளவீடு மற்றும் மதிப்பாய்வு நிறுவனம், இந்திய மருத்துவத்துறை ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்தியாவுடைய பொது சுகாதார அறக்கட்டளை, இந்த அமைப்புகள் கடந்த நவம்பர் மாதம் 2017 வருஷம் ஒரு நடத்தின கள ஆய்வுப்படி சென்ற கால் நூற்றாண்டில் மட்டும் இந்தியாவில் சர்க்கரை நோயுடைய தாக்கம் 64% அபாயகரமான அளவில் அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சர்க்கரை நோய் பொதுவாகவே சர்க்கரை நோய் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முறையால் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கருதப்பட்டால் கூட உடல் உழைப்பின்மை, அதிகப்படியான அளவு கேலரி இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது தான் சர்க்கரை நோயில் முக்கிய முதல் காரணமாக இருக்குது. சர்க்கரை நோய் நம்ம முன்னாடி எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் எழுத்தாளர் கவிதா தேவ்கன் சொல்லியிருக்காங்க. இதே நோய் சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு பல நோய்கள் நம்ம உடம்புல உண்டாக்குறதுக்கு முன்னோடியாக சர்க்கரை நோய் இருக்குங்க. பொதுவாகவே என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்ற கேள்வி எல்லா சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள்கிட்டையும் இருக்கும். அவங்களுக்காக தான் நம்ம 10 விதமான சுலபமான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். மாயம் செய்யும் பால் பொருட்கள். உங்களுடைய டெய்வு உணவு பழக்க வழக்கத்தில் பால் இல்லைன்னா பாலாடை கட்டியை சேர்த்துக்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒன்று. பால் பொருட்களில் இருக்கக்கூடிய மோர் புரத சர்க்கரை தராமல் இருக்கிறதுக்கு விரட்டி அடிக்குது. உடல் பருமனால் அவஸ்தப்படுறவங்க கூட இதை டெய்லி எடுத்துக்கலாம். பொதுவாகவே எல்லா விதமான பால் பொருட்களுமே மோர் இருக்கு. இதனால ரிகோ பாலாடை கட்டி மோர் புரதத்திலிருந்து நேரடியாக தயாரிக்கப்படுறதுனால அதிகப்படியான மோர் புரதம் இருக்கும். குறிஞ்சு கொழுப்பு சத்தோட வரக்கூடிய ரிகோட்டா பாலாடை கட்டி தேர்வு செஞ்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தேவ்கர் சொல்றாங்க. தயிர். டயபெட்டோ லோஜியா அப்படின்ற பத்திரிகையில் கடந்த 2014 வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு ஆய்வறிக்கையில் அதிகப்படியான தயிர் எடுத்துக்கிறது சர்க்கரை வியாதி வராமல் 28% தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சராசரி தினமும் நம்ம விரும்புகிற மாதிரி வெறும் தயிராவோ இல்லை காய்கறிகள் கூடயோ இல்லை ஃப்ரூட்ஸ் கூடயோ சேர்த்தோ அரைச்சோ கூட நீங்கள் இதை குடிக்கலாம். 1 கப் தயிரை 1 கப் அனாச்சிப்பழ துண்டுகளோட மிக்சியில் அடித்து சாப்பிடலாம். இல்லைனா வாழைப்பழம், இஞ்சி, தேன் இதெல்லாம் தயிரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். காலை உணவின் அவசியம். நீங்கள் உங்கள் காலை உணவை தினசரி தவிர்ப்பவராக இருந்தீங்கன்னா உடனே அந்த பழக்கத்தை நிறுத்திக்கோங்க. காலை வேளையில் நம்ம நல்ல அதிக சர்க்கரை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். காலை வேளையில் புரதச்சத்து மிக்க உணவை ஒருத்தவங்க எடுத்துக்கிறப்ப அவங்க உடம்புல குளுக்கோஸ், இன்சுலின் அளவு சரியான அளவில் சமமாக பராமரிக்கப்படுது. முட்டை, முளைக்கட்டிய பயிர்கள், ஓட்ஸ், கோதுமை, கஞ்சி, இறைச்சி இதெல்லாம் காலை உணவுக்கு சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு 2ஆம் நிலை சர்க்கரை வியாதி இருக்குன்னா காலை உணவு உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆய்வுகள் கூட காலை உணவு எடுத்துக்கிறது சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு நல்ல பயன் தருதுன்னு சொல்கிறாங்க. அதிக சத்துமிக்க காலை உணவு, அதாவது 700 கிலோ கலோரி அளவு இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிறது 2ஆம் நிலை சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லா குறைக்குதாம். நடைப்பயிற்சியின் நன்மைகள். 2ஆம் நிலை சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உடற்பயிற்சி முக்கியம். தினமும் நடைப்பயிற்சியில் ஏதாவது ஒரு வகை எக்ஸசைஸ் இன்சுலின் சிதைவை தடுத்து இன்சுலின் செயல்திறன் அதிகரிக்குது. தினமும் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு 30 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு குளுக்கோஸை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இன்க்ரீஸ் ஆகுது. இதயம் வலிமை பெறுது. எடை நல்லா கட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு பெரிய முதலீடு எதுவும் தேவையில்லை இல்லையா? நல்ல பாதையும் உங்கள் நுரையீரலும் மட்டும்தான் போதுமானது. உங்களுடைய இந்த முதலீடு உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கும். வேண்டாமே புகைப்பழக்கம். புகைப்பிடிக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாத நபர்களை விட புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கு 30-40% வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. புகைப்பிடிக்கிறவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுனால இன்சுலின் சுரப்பு மட்டுப்படுத்துது. ஸோ புகைப்பிடிக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வர அதிகமான சான்ஸ் இருக்குது. 2ஆம் நிலை புகைப்பிடிக்கிறவங்களும் இதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ புகைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி புகைப்பிடித்தில் நிறுத்தின ஒருத்தவங்க உடம்புல இன்சுலின் செயல்திறன் அதிகரிக்கிறது. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துறேன் அப்படின்னு புகை ஊதி தள்ளிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயும் பல நோய்களும் வருமே தவிர ஒன்றும் ஆறப்போகிறது கிடையாது. ஸோ புகைப்பிடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களையும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, குழந்தைகள், நண்பர்களை பாதுகாக்கிறது தான் சிறந்தது. உடல் எடை. உடல் பெரும்பான் காரணத்தினால நம்மளுடைய உடம்பு இன்சுலின் சரியான அளவில் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த செயல் சர்க்கரை நோய்க்கு அடித்தளமாக இருக்கும். நம்ம முதல் உடம்பு எடையில் சுமார் 5-10% வரைக்கும் எடையை குறைக்கிறப்போ உடம்பு சர்க்கரை அளவு கணிசமான நமக்கு குறைகிறத நீங்களே பார்க்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம்.
செல் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தகவல் படி DHA அப்படின்ற கூடிய ஒருவித ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உடம்புல வரக்கூடிய கட்டிகளை குணப்படுத்துது. ஸோ இது பலதரப்பட்ட நோயாளர், சர்க்கரை நோய், கேன்சர், இதய சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கான ஆபத்தை குறைக்குது. இந்த அமிலம் உடம்புடைய அனைத்து பகுதிகளையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையில பெருமளவில் காணக்கூடிய கொழுப்பு இதுதான். கெளுத்து மீன், நெத்திலி மீன், சால்மன் மீன், நன்னீர் மீன், மத்தி மீன், இந்த மாதிரி எண்ணெய் மீன்களை ஒமேகா கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கு. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கான கடற்பாசி, ஆல்கஹால் அப்படின்னு 2 மட்டுமே இருக்கு. ஸோ சைவ பிசிறியர்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசித்து தகுந்த சத்து மருந்துகளை எடுத்துக்கணும். லவங்கப்பட்டையை சேர்த்து கொள்ளுங்கள். லவங்கப்பட்டை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம் சுரப்ப தூண்டுது. இதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இன்சுலினுக்கு துணை புரியுது. அதே டைமில் லவங்கப்பட்டை இன்சுலின் சுரப்பை மட்டுப்படுத்துது, என்சைமை கட்டுக்குள்ளே வைக்குது. லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் ஆக்சிஜனேற்ற பண்பான இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரிக்குது, குளுக்கோஸை வேகமாக குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தனிமங்களான குரோமியம், காப்பர், அயோடின், இரும்பு, மேக்னீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ சமைக்கிறப்ப கொஞ்சம் லவங்கப்பட்டையை சேர்க்க மறக்காதீங்க. இல்லை காலையில் தேநீர் குடிக்கும் போது இதை சேர்த்துக்கலாம். சரியான இடைவெளியில் சரியான உணவு. பெங்களூரில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையோட மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர், ஊட்டச்சத்து உணவு முறை துறையுடைய தலைவர் டாக்டர் பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க அதிகப்படியான சர்க்கரை, காஃபி, டீ, குளுக்கோஸ், தேன், ஜாம், ஜெல்லி, மிட்டாய், ஐஸ்கிரீம், குளிர்பானம், பல இனிப்பு சுவை பானங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன இடைவெளியில் தொடர்ச்சியாக உணவு சாப்பிடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதாவது தினசரி 3 முறை நல்ல உணவு, நடுநடுவே 3லேருந்து 4 வரைக்கும் வேறு ஏதாவது தின்பண்டம் சாப்பிடலாம். வேக வச்ச முளைக்கட்டிய பயிர்கள் இல்லைன்னா அவள் இதெல்லாம் சிறந்த தேர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாற்றத்தின் முக்கியத்துவம். பச்சை காய்களை நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. சாலட், சூப், வேக வச்ச காய்கறி வடிவில் பச்சை காய்கறிகளை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். தரைக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள், உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.